தமிழகம் தாமரை மண்ணையா வெற்றி 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 வேல் வெற்றி வெற்றி வேல் வீர வீர வீரவே வீர வீர வீரவேல் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு பால சுப்பிரமணிய சுவாமிக்கு பால வெங்காயுதவாணி சுவாமிக்கு திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவருக்கு அந்த கொடி மட்டும் எடுத்துரு கொடி மட்டும் எடுத்துரு அண்ணா 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 கொஞ்சம் இப்படி இருந்தேண்ணா மறைச்சி ஓகே வண்டி ஆப்பணும் சொல்லு ப்ரோ இன்னும் கொஞ்சம் லைட்டாக போயிடலாம் ப்ரோ போதும் ஏன் அண்ணா இன்னும் கொஞ்சம் லைட்டாக இன்னும் போட ப்ரொஃபைல் ஆகிடும் இன்னொன்று ப்ரொஃபைல் ஆகிடுண்ணா இதான் கரெக்டு வண்டி ஆப்பணும் சொல்லண்ணா வண்டி ஆப்பணும் அண்ணா ஸ்பீக்கர் எங்கே இருக்கு ரொம்ப தூரம் போகாத ரசா இந்த ஸ்பீக்கர் சரிங்களா நம்முடைய மாநில தலைவர் வந்து கொண்டிருக்கிறார். நாம கைய நல்லா வானத்தை நோக்கி உயர்த்தி மிக சத்தமாக கோஷம் போடுறோம். வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவருக்கு சூரசம்ஹார மூர்த்திக்கு வெற்றி 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 வேல் வீர வீர வீரவேல் வீர வீர வீரவேல் வெற்றி 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 வேல் வெற்றி 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 வேல் வீர வீர வீரவேல் வீர வீர வீரவேல் வெற்றி 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 வேல் கந்தா கடம்பா முருகையா அங்கா கடம்பா முருகையா காவி பர வருகையா ஆவி பட வருது பாரத் மாதா கி ஜெய் பாரத் மாதா கி ஜெய் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் வீரவேல் வெற்றிவேல் வெற்றி வெற்றி வெற்றிவேல் வீர வீர வீரவேல் வெற்றி வெற்றி வெற்றிவேல் வீர வீர வீரவேல் பாரத் மாதா கி ஜெய் பாரத் மாதா கி ஜெய் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் வீரவேல் வெற்றி வெற்றி வெற்றிவேல் வீர வீர வீரவேல் வெற்றி வெற்றி வெற்றிவேல் வீர வீர வீரவேல் வீர வீர வீரவேல் வெற்றி வெற்றி வெற்றிவேல் பாரத் மாதா கி வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவருக்கு சூரசம்ஹார மூர்த்திக்கு வெற்றி 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 வேல் வீர வீர வீரவேல் வீர வீர வீரவேல் வெற்றி 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 வேல் வெற்றி 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 வேல் வீர வீர வீரவேல் வீர வீர வீரவேல் வெற்றி 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 வேல் அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே, கரூர் மாவட்டத்தில் நம்முடைய வெற்றிவேல் யாத்திரை 11வது நாளாக இன்றைக்கு வந்திருக்கின்றது. அத்தனை தடைகளை மீறி இந்த வேல் இன்றைக்கு மாநில தலைவர் முருகன் உள்ள தலைமையிலே துள்ளி குதித்து இன்றைக்கு கரூர் வந்து அடைந்திருக்கின்றது. இந்த யாத்திரையை வரவேற்கும் விதமாக கரூர் மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய சிவசாமி அவர்கள் வரவேற்பை நிகழ்த்துமாறு அழைக்கின்றேன். ரசா மைக் எங்கே வச்சிருக்கா மைக் எங்க வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இன்று வெற்றிவேல் யாத்திரையுடைய கரூருக்கு இந்த வெற்றிவேல் யாத்திரை வந்திருக்கின்றது. நம்முடைய மரியாதைக்குரிய மாநிலத்தினுடைய தலைவர் அன்பு அண்ணன் முருகன் அவர்களும் முதன் முதலாக இன்று கரூருக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். முருகனுடைய அருளோடு முருகனுடைய அவதாரத்தோடு இன்று வேலோடு நமக்கு இந்த கரூர் மாவட்டத்துக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள்.
இந்த கரூர் மாவட்டத்திலே சூர சம்ஹாரம் செய்வதற்காக, திராவிட கட்சிகளை சூர சம்ஹாரம் செய்வதற்காக வெற்றிவேலோடு நம்முடைய மாநிலத்தில் முருகன் வந்திருக்கிறார்கள். அது கரூரிலே தமிழகத்தில் 2021 ஆட்சி அமைக்கும் பொழுது கரூர் மாவட்டத்திலே முதல் வெற்றியை குவித்துக் கொடுப்போம் என்று இந்த நேரத்திலே நம்முடைய முருகன் அவர்களுக்கு உறுதியளிக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு மாநிலம் முழுக்க இருந்து வந்திருக்கக்கூடிய நிறைய தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும், நம்முடைய மண்ணின் மைந்தர் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணாமலை அவர்களும், மற்றொரு மாநில தலைவர் பேராசிரியர் கனகசபாதி அவர்களும், மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் அவர்களும், மாநிலத்தினுடைய விவசாயிகளுடைய தலைவர் ஜி.கே. நாகராஜ் அவர்களும், தொழில் பிரிவினுடைய தலைவர் பாஸ்கர் அவர்களும், இளைஞர்களுடைய தலைவர் இலட்சி நாயகன் வினோஜ் பி. செல்வம் அவர்களும், மற்றும் பரிச்சயமானவர் நம்முடைய கே.எஸ். நரேந்திரன் அவர்களுக்கும், மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய டெல்லியிலே வந்திருக்கக்கூடிய முத்துசாமி அவர்களுக்கும், மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக இன்று கரூரிலே கடலிடத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய காவிப்படை மருவர்களுக்கு போராடப்பட நன்றிகளை கூறி அனைவரையும் வருக 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 வருகிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் வீரவேல் வீரவேல் வெற்றிவேல். அடுத்ததாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர், இந்த பகுதியுடைய மண்டல பொறுப்பாளர் மரியாதைக்குரிய திரு பேராசிரியர் சீனிவாசனை இந்த வெற்றிவேல் யாத்திரை ஆதரித்து பேசுமாறு கேட்டுக் கொள்கிறேன். வெற்றிவேல் யாத்திரையின் கதாநாயகர் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்து திருச்செந்தூரிலே இரண்டாவது சூரசம்ஹாரம் செய்ய காத்திருக்கின்ற மாநில தலைவர் மரியாதைக்குரிய முருகன் அவர்களே, இந்த வெற்றிவேல் யாத்திரையினுடைய பொறுப்பாளர் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நரேந்திரன் அவர்களே, முன்னாள் மத்திய அமைச்சரும் தமிழகத்தின் பட்டி தொட்டிகளில் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை வேறுவிடச் செய்தவருமான மூத்த தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, மேடையில் இருப்பவர்களையும் சரி முன்னால் இருப்பவர்களையும் தனித்தனியாக பெயர் சொல்லி அழைக்கத்தான் ஆசை என்றாலும் காலம் கருதி சுருக்கமாக சொல்வதென்றால் நாடி நரம்பு ரத்தம் சதையெல்லாம் தேசபக்தி ஊறி போன பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களே, நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களது அன்பு வணக்கம். இன்று கரூர் நகரத்திலே இவ்வளவு மாபெரும் பிரம்மாண்டமான பேரணியை பார்க்கும் போது இந்த கரூரினுடைய திராவிட முன்னேற்ற கழக அரசியல் கோழி பிரியாணியும் குவாட்டரும் இல்லாமல் கூட்டம் சேர்க்க முடியாது என்ற நிலையில் பாரத மாதா கி ஜெய் என்ற முழக்கத்திலேயே கூட்டம் சேர்க்கிற ஒரே கட்சி தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி மாத்திரம்தான் என்பதை கரூர் மாவட்டம் நிரூபித்திருக்கிறது. இங்க எல்லா மணல் கொள்ளையர்களுக்கும் மாஃபியாக்களுக்கும் சவால் விடுகிற கூட்டமாக இந்த கரூர் மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி கூட்டம் இருக்கிறது. இதை வெற்றிவேல் யாத்திரையை பல பேர் தவறாக புரிந்து கொண்டு எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம எதிர்ப்பவர்கள் யார்? திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம எதிர்க்கிறது. காங்கிரஸ் இந்த யாத்திரை போகக்கூடாது என்று எதிர்த்த கட்சி இப்போது ஏற்கலப்பையை தூக்கி கொண்டு பேரணி என்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் எதிர்க்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நம்ம எதிர்க்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கிறது. இதெல்லாம் இந்த 5 கட்சிகளும் இந்த வெற்றிவேல் யாத்திரை நடக்கக்கூடாது என்று எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை விட்டு விடுவோம். நம்ம அண்ணாமலையுடைய மொழியில் சொல்ல வேண்டும் என்றால் 5 கட்சி அமாவாசை. இதெல்லாம் இந்த 5 கட்சி அமாவாசைகளுடைய எதிர்ப்பை பார்த்து நாம் எல்லாம் பின்வாங்குவோர் அல்ல பாரதிய ஜனதா கட்சி. இது வெற்றிவேல் யாத்திரை ஒரு நிகழ்ச்சி அல்ல நண்பர்களே, இது ஒரு இயக்கம், ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். எப்படி சுதந்திர இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான இயக்கமாக அயோத்தியில ராமர் ஆலயம் கட்டுகிற நிகழ்ச்சி பிரம்மாண்டமான இயக்கமாக நடந்ததோ, அதே போல இந்த வெற்றிவேல் யாத்திரை தமிழகத்தில் சமீப காலத்தில் நடக்கிற மிக பெரிய பிரம்மாண்டமான மக்கள் இயக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இது தமிழ் உணர்வை, தமிழ் கடவுளை, முருகப்பெருமானை நிந்தனை செய்தவர்கள், கந்த சஷ்டியை தூற்றியவர்கள் எல்லாம் வரலாற்று பக்கங்களில் இருந்து தூக்கி எறியப்படுவார்கள் என்பதற்கான இந்த வெற்றிவேல் யாத்திரை. அவர்களுக்கு வரலாற்று இடம் இருக்காது. உலகத்தில் ஒவ்வொரு அயோக்கியனும் போக்கிரியும் பொறுக்கியும் திருடனும் நயவஞ்சகனும் 1000 ஆண்டு காலமாக இந்த பாரத நாட்டில் இந்துக்களை புண்படுத்தி இருக்கிறார்கள், ஆலயங்களை அழித்திருக்கிறார்கள், நமது கௌரவத்தை குறைத்திருக்கிறார்கள்.
ஹிந்து நம்பிக்கைகளை கேலி பேசி கொச்சைப்படுத்தி இருக்கிறார்கள், மதமாற்றம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் வெளிநாட்டிலிருந்து வந்த அந்நியர்கள். ஆனால் இப்போது நமது வாக்கை பெற்று நம்மை ஆட்சி செய்கின்ற வாக்காளர்கள், நம்மை ஆட்சி செய்கின்ற ஒரு முதலமைச்சர் சொன்னார், கருணாநிதி இந்து என்றால் திருடன் என்று சொன்னார். நாம் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கனிமொழி அம்மையார் சொன்னார், திமுக திருப்பதி வெங்கடாஜலபதி சக்தி வாய்ந்த கடவுள் என்றால் உண்டியலுக்கு போலீஸ் பாதுகாப்பு எதுக்குன்னு கேட்டாங்க அந்த அம்மா. அதற்கு முன்னால போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் போடலக்கா, திமுக காரன் கோவிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் போலீஸ் பாதுகாப்பு போடுறோம்னு நாம சொன்னோம். திமுக காரன் கோவிலுக்கு போறப்பதான் நமக்கு எல்லாம் அச்சமா இருக்கு, உண்டியலுக்கு போலீஸ் பாதுகாப்பு போட வேண்டியது இருக்கு. அண்ணன் ஸ்டாலின் ஒருபடி மேல போய் சொன்னாரு, இந்துக்களுடைய திருமண மந்திரங்கள் எல்லாம் கேவலமானவைன்னு சொன்னார். அப்போ இதெல்லாம் எதை காண்பிக்கிறது? தொடர்ந்து இந்த தமிழர்கள் மீது தாக்குதல், தமிழர்களது நம்பிக்கை மேல, தமிழர்களது பாரம்பரியத்தின் மேல கருப்பர் கூட்டம் என்ற பெயரில் ஒரு கயவர் கூட்டம் தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இவற்றிற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒரு மகத்தான யாத்திரை தான் இந்த வெற்றிவேல் யாத்திரை. இது தொடரும். அரசாங்கம் 1000 தடை விதித்தாலும் இந்த வெற்றிவேல் யாத்திரை தொடரும் என்று அறிவித்து நடத்தி கொண்டிருக்கிறோம். தினசரி கைதுதான், கவலைப்படவில்லை. தெளிவாக சொல்லுகிறோம், கட்சிக்காக கைதாவது தன்மானம், அச்சமுற்று அகன்று விடுவது அவமானம் என்று கைது செய்வதற்கு தயாராக இருக்கிற ஒரு கூட்டம் நாம் எல்லாம். பல பேர் கேட்கிறான், வெற்றிவேல் யாத்திரைன்னு சொல்றீங்களே, நீங்க ஏங்க அழகு குத்திக்கிட்டு போகல, நீங்க ஏன் காவடி எடுத்துக்கிட்டு போகல, நீங்க ஏன் பாத யாத்திரையாக போகவில்லை என்றெல்லாம் பேசுகிறார்கள். நமது நண்பர்களே கூட கேட்கிறார்கள். இது அதற்கான யாத்திரை இல்ல. அது போன்ற ஆன்மீக யாத்திரைகளை ஒவ்வொரு பிஜேபி தொண்டனும் காலம் காலமா செஞ்சு வர்ற, அழகு குத்துறான், காவடி எடுத்துறான், பால் காவடி எடுத்துக்கிட்டு போறான். இந்த யாத்திரையின் நோக்கம் அது அல்ல. பிஜேபி காரன் பாத யாத்திரை போறதுக்கு இல்லைங்க. இந்த வெற்றிவேல் யாத்திரையின் நிறைவில் ஒரு மகத்தான வாக்கு வங்கி உருவாக்க போகிற அந்த சூழலில் அண்ணன் ஸ்டாலின் பழனிக்கு பாத யாத்திரை போவார் என்பதுதான் வெற்றிவேல் யாத்திரையின் வெற்றி. ஸ்டாலின் பாத யாத்திரை போவாரு, அக்கா கனிமொழி தீக்குழி இறங்குவாங்க, வீரபாண்டி திருவிழாவில் தீக்குழி இறங்குவாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இனிமேல் தமிழர்களது உணர்வை, பண்பாட்டை, முருகனை, நமது கலாச்சாரத்தை கேலி பேசுகிற சூழல் உருவாக கூடாது. அதனால நமது எதிரிகளுக்கு இது புரிய வேண்டும் என்பதற்கு தான் இந்த யாத்திரை. அது இந்த யாத்திரையினுடைய முடிவில் நிச்சயமாக நிறைவேறும். அதற்கான மகத்தான வல்லமையை நமக்கு மாநில தலைவர் முருகன் அவர்களது யாத்திரை கொடுத்திருக்கிறது. கோட்டையிலே பாரதிய ஜனதா கட்சியை அமர வைக்கிற ஒரு தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார். ஒரு இளம் கதாநாயகர் நமக்கு கிடைத்திருக்கிறார். நாம் வாழும் காலத்தில் அநீதி நடந்ததா என்பது அல்ல வரலாறு நண்பர்களே. அந்த அநீதியை மௌன சாட்சியாக நான் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தேனா, இல்லை வீதியில் இறங்கி போராடினேனா என்பதுதான் வரலாறு. அப்படி நம் கண் முன்னால நமது நம்பிக்கைகள், நம் கண் முன்னால நமது பண்பாடு கேலி பேசப்படும் போது, கொச்சைப்படுத்தும் போது, இந்த கரூர் மாவட்டத்தில் தமிழர்கள் சும்மா இல்லைங்க. தெருவில் வந்து ஆயிரக்கணக்கில் போராடினார்கள், சிறைச்சாலைக்கு சென்றார்கள், அவர்கள் அரசாங்கத்தின் தடையை மீறினார்கள் என்பதை வருங்கால வரலாறு கரூர் மாவட்டத்தில் பதிவு செய்யும். அதற்கு இந்த கரூர்ல காவிரியே சாட்சியாக இருப்பார் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். பாரத் மாதா கி ஜெய். வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், வீர வீர வீரவேல், வெற்றி வெற்றி வெற்றிவேல், வெற்றி வெற்றி வெற்றிவேல், வீர வீர வீரவேல். தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் முருகன் அவருடைய யாத்திரைக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனை தடைகளும் மீறி துள்ளி குதித்து வந்திருக்கின்ற யாத்திரைக்கு உடனாக தலைவரோடு பயணம் செய்து கொண்டு இன்றைக்கு கரூர் மாவட்டத்திற்கு வந்த பிறகு மிக பிரம்மாண்டமான ஒரு எழுச்சி மிகுந்த கூட்டத்தை மாவட்ட தலைவரும் இந்த யாத்திரையுடைய தலைவருடன் வலம் வருகின்றவரும் தான் ஒரு அரசாங்க பணியில இருந்தால் வெறும் ஒரு மாவட்டத்திற்கு மட்டுமே மக்களுக்கு சேவை செய்ய முடியும். ஆனால் அதை திறந்துவிட்டு இந்த நாடு முழுவதும் சேவை செய்ய முடியும் என்று புரிந்து கொண்டு நரேந்திர மோடியுடைய ஒப்பிடில்லா தலைவராக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு தன்னுடைய காவல்துறை அதிகாரி பணியை துச்சமென தூக்கி எறிந்துவிட்டு மக்கள் சேவைக்காக, ஊழலற்ற ஆட்சியை கொடுப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்ற மாநிலத்துறை துணைத் தலைவர், உங்க மாவட்டத்துடைய செல்ல பிள்ளை, இந்த மாவட்டத்தில் அயோக்கியில வந்தவுடனே ஒரு போலீஸ்காரன் ஒரு ஊருக்கு வேலைக்கு போனா யார் திருடன் முதல்ல கண்டுபிடிச்சிருவார். அதே போலத்தான் இங்க அரவக்குறிச்சியில் 5 கட்சி அமாவாசையை வந்தவுடனே கண்டுபிடித்து
கண்டுபிடித்தது மட்டுமல்ல, ஓட ஓட விரட்டி கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒப்பற்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில துணைத் தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் அண்ணாமலை அவர்களை பேசுமாறு அழைக்கின்றேன். அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கம். பசா பாரு எதற்காக நான் வணக்கத்தை கூறுகின்றேன் என்றால், இது நார்மல் வணக்கம் கிடையாது. கைது செய்யப்படுவீர்கள் என்று தெரிந்தும் கூட 11ஆம் நாள் நடக்கக்கூடிய வெற்றிவேல் யாத்திரைக்காக கரூர் முழுவதுமே திரண்டு வந்திருக்கின்றீர்கள். அதுக்கு தைரியம் வேணும். காரணம் என்னவென்றால், உங்களுடைய தலைவர், நம்முடைய மாநில தலைவர் முருகன் அவர்கள் கூட 10 நாளும் கைது செய்யப்பட்டு நைட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்த நாள் காலையில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த 10 நாளிலேயே ஒரு 5000-6000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டார். ஒரு கையில் வேலை வைத்துக் கொண்டு காலில் செருப்பை போடாமல் முருகபெருமானின் நாயத்தை கேட்டுக்கொண்டு ஒரு அறுபடை வீடாக ஏடிக்கொண்டிருக்கின்றார். அந்த மாதிரி ஒரு மகத்தான தலைவன் வலம் வருகின்ற போது அவர் கூட நிக்கிறது நம் எல்லாருடைய கடமை. அதற்காக நீங்க இவ்வளவு பெரிய கூட்டமாக வந்திருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள், நன்றிகள். உலகம் போற்றும், தமிழ்நாடு போற்றும் வாழும் காமராஜர் யாரும் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். நம்முடைய பொன்னார் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அண்ணன் ஒப்பற்ற தலைவர், ஊழல் இல்லாத ஒரு தலைவர். அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யம் இருக்குது. நல்ல தலைவர்னா தமிழ்நாட்டுல முதல்ல பேசப்படுறது நம்ம பொன்னார் அண்ணன் இருக்காங்க. அவங்களும் வந்ததுல கரூர் மாவட்டத்தில் நாங்க மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றோம். நம்ம ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நமக்காக உங்களுக்காக முக்கியமான தலைவர்கள் ஓடோடி வந்திருக்கின்றார்கள். விவசாய அணியோட தலைவர் நாகராஜன் அண்ணன் வந்திருக்காங்க. இளைஞர் அணியோட தலைவர் நம்முடைய வினோத் செல்வம் அவர்கள் ஓடி வந்திருக்கின்றார்கள். நம்முடைய தொழிற்பிரிவு தலைவர் பாஸ்கர் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். நம்முடைய இன்டெலெக்சுவல் தலைவர் அர்ஜுனமூர்த்தி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். மாநில பொறுப்பாளர்கள் வந்திருக்கின்றார்கள். மிக முக்கியமாக உங்கள் பகுதியுடைய பொதுச் செயலாளர் புரொஃபசர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். எதற்காக கரூர் மேடையிலே இவ்வளவு பெரிய தலைவர்களின் அலங்காரம்? எதற்கு? எந்த மேடையிலுமே இவ்வளவு தலைவர்கள் வந்ததில்லை. முருகன்ஜி அவர்கள் வந்து எல்லா அறுபடை வீட்டுக்கும் போறாங்க. பொன்னார்ஜி அவர்கள் உங்களுக்காக வந்திருக்கிறாங்க. இவ்வளவு தலைவர்கள் உங்களுக்காக வந்திருக்காங்க. காரணம் என்னவென்றால், கரூர் மாவட்டத்தை பாஜக சீரியஸாக பார்த்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் அனைவருமே தேசிய உணர்வு உள்ளவர்கள். காலங்காலமாக ஊழல் கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு கரூர் என்றாலே தலைகுனிய வேண்டிய ஒரு நிலைமை உள்ள ஊர்ல எல்லா இடத்துலயும் எலெக்ஷன் நடக்கும். கரூர்ல மட்டும் எலெக்ஷனை கேன்சல் பண்ணுவாங்க, அரவக்குறிச்சியில கேன்சல் பண்ணுவாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, மக்கள் வந்து பணம் வாங்கிட்டாங்க, அதனால எலெக்ஷன் நாங்க திரும்ப நிறுத்த போறோம்னு சொல்லிட்டு. இந்த அவல நிலைமைக்கு காரணம் யார்? மக்கள் கிடையாது. இந்த அவல நிலைமைக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள். ஒரு வீடா போய் பார்த்து அவங்களுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டியே ஒரு ஊழல் சார்ந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை வச்சுக்கிட்டு கரூர் மாநகரத்திலே நான் தான் அரசியல் சாணக்கியன் என்று வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வெற்றிவேல் யாத்திரையோட முக்கியமான நோக்கமே திமுக என்கின்ற கட்சியை கட்டம் கட்டி டிசம்பர் 5ஆம் தேதி திருச்செந்தூரிலே சூரசம்ஹாரம் செய்து யாரெல்லாம் லோக்கல்ல தலைவர்னு வந்துட்டு இருக்காங்களோ ஒருத்தரையும் சூரசம்ஹாரம் செய்வோம். ஏனென்றால் கரூருக்கு உண்மையாலுமே பிடித்த பீடை அப்ப மட்டும்தான் நீங்கும். அற்புதமான ஒரு தொழில் நகரம், அனைவருமே உங்கள் சொந்த உழைப்பிலே வளர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். பட் உண்மையாலுமே கரூர் வளர்ந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கரூர் வளரல. ஒரு டெக்ஸ்டைல் நகரம், திருப்பூரை தாண்டி போயிருக்க வேண்டும், போகவில்லை. விவசாயம் நலிவடைந்து கொண்டிருக்கின்றது. அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், கரூர், குளித்தலை எல்லா இடத்திலையும் பாத்தீங்கன்னா விவசாயம் என்பது நலிவடைகிறது. கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதியில 2 சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகவும் மோசமான 30 தாலுக்கால் நாம் இருக்கிறோம். மோசமான 30 தாலுக்கால அரவக்குறிச்சியும் கிருஷ்ணராயபுரம் இருக்குது. இதுதான் திராவிட கட்சிகளுக்கு தொடர்ந்து 53 வருட காலமாக நம்ம ஓட்டு போட்டு எந்த முன்னேற்ற பாதையிலும் எடுத்து செல்லவில்லை. அது இந்த எலெக்ஷன்ல மாறணும். இன்னைக்கு நீங்க வந்திருக்கிற பெரும் கூட்டம். ஏனென்றால் இங்கே கட்சிகள் என்றால் நம்மளுடைய அண்ணன் ப்ரொஃபசர் சொன்ன மாதிரி ஒரு கோட்டர் பிரியாணியும் பணமும் கொடுத்துதான் கூட்டத்தை சேர்த்துவாங்க. அது கிடையாது. தானாக தேசிய உணர்வு கொண்ட உங்கள் தலைவர் முருகன் அவர்களை பார்க்க, பொன்னார்ஜி அவர்களை பார்க்க அனைவரும் ஓடோடி கைது செய்யப்படுவோம் என்று தெரிந்தும் கூட 5000 மக்களுக்கு மேலாக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். அதிலிருந்தே தெரியுது கரூர் மாவட்டத்திலே பாஜக தாமரை வேரூண்டி விட்டது என்று. இங்க
நமக்கு ஜெனரலா பாஜக காரங்களுக்கு அவங்க வைக்கிற பேர் என்ன அப்படின்னா நோட்டா பார்ட்டி, நொண்டி குதிரை பார்ட்டின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லுவார். அவர்களுக்கு ஒன்னே ஒண்ணு நான் சொல்ல விரும்புறேன். இது நொண்டி குதிரையா இருந்தாலும் ஓடுற குதிரை. இந்த குதிரைக்கு ஆங்காரம் கிடையாது, எப்படி போகணும்னு தெரியும். குதிரை மேல உட்கார்ந்து ஏமாத்தி கழட்டி விட்டுட்டு 5 டைம் ஆளை மாத்தி மாத்தி உட்கார வைக்காது. ஒரே குதிரை ஒருத்தரை மட்டும் தான் கொண்டு போகும். உண்மையான ஆக்கப்பூர்வமாக அரசியல் செய்ய தெரியாதவர்கள் சொல்றாங்க. இந்த டைம் ஒரே ஒரு சவால் மட்டும் தான் நான் விடுறேன். நீங்கள் அரவக்குறிச்சி தொகுதியில் நில்லுங்கள். ஏன்னா நீங்க அரவக்குறிச்சி எம்எல்ஏ, நீங்க தான் கரூர் மாவட்டத்தில் சாணக்கியர்னு சொல்றீங்க. தொகுதி மாதிரி ஓடி போகாதீங்க. அரவக்குறிச்சி தொகுதியில் எங்களுடைய வேட்பாளரும் நிற்பார். அப்ப பாத்துக்கலாம். ஏன்னா முந்தா நேற்று நீங்க சவால் விட்டீங்க, நொண்டி குதிரை நோட்டா குதிரைன்னு. தொகுதி மாறாதீங்க. 3 டைம் தொகுதி மாறி இருக்கீங்க. கரூர் அரவக்குறிச்சி கரூர்னு. அரவக்குறிச்சிக்கு வாங்க, சவாலை ஏத்துக்கிறோம். பாஜகவா டிஎம்கேவா கரூர்ல பார்க்கலாம். இரண்டாவதாக குறிப்பாக நம்ம கரூர் மாவட்ட தலைவர்களை பர்சனலா வன்மமா இங்க டிஎம்கே அட்டாக் பண்றாங்க. அவங்க சொல்ற முக்கியமான கருத்து என்னன்னா, எனக்கு ஒரு அருமையான பேர், எனக்கு பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு புது பேர் வைப்பாங்க. எனக்கு அப்பா அம்மா வச்ச பேர் அண்ணாமலை. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாதமும் கூட புதிய பெயரை கொடுப்பாங்க. 13வது எனக்கு ஒரு பெயர் கொடுத்திருக்காங்க இந்த மாசம், ஆட்டுப்புழக்கை அண்ணாமலை அப்படின்னு. அதற்கு நான் பெருமைப்படுகின்றேன். ஏனென்றால் என்னுடைய தந்தை தாய் ஆட்டை வளர்த்தி ஆட்டை வித்து என்னை படிக்க வைத்தார்கள். நானும் கூட என்னுடைய ஆட்டை தோட்டத்தில் வளர்த்தி இன்னைக்கு காலையில கூட ஆட்டுப்புழக்கை அள்ளி போட்டு தான் வந்திருக்கிறேன். ஏனென்றால் ஆடு என்பது இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயம் காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம். உங்களுக்கு என்னன்னா, மண்ல ஊழல் பண்ணீங்க, டெல்லி போய் ஊழல் பண்ணீங்க, போஸ்டிங் போட்டு தரேன் ஊழல் பண்ணீங்க, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை வாங்கி கொடுக்கறேன் ஊழல் பண்ணீங்க, 2G அலைக்காத்துல ஊழல் பண்ணீங்க, நிலக்கரி சுரங்கத்தில் ஊழல் பண்ணீங்க, போர்ட் வாங்கி ஊழல் பண்ணீங்க, கனிமொழி அவர்கள் அவருடைய கலைஞர் டிவி வச்சு ஊழல் பண்ணாங்க. இந்த மாதிரி பட்டியல் போட்டு நைட் 9 மணி வரைக்கும் பேசலாம். நாங்க அந்த மாதிரி பண்ணவே இல்லை. ஆட்டு புழக்கையை அள்ளிவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதற்காக நாங்க பெருமைப்படுறோம். தயவு செஞ்சு அந்த அடைமொழியை கொடுங்க. ஒரு ஆடு வைத்திருக்கும் மனிதனும் கூட இது உங்களுக்கு நேரடியாக விடப்படுகின்ற சவால். அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, கரூர்ல யாரெல்லாம் ஆடு வளர்த்தி உங்களை கஷ்டப்பட்டு உங்க குழந்தைகளை படிக்க வச்சு வாழ்க்கையில முன்னேறீங்களோ, ஆட்டு புழக்கைன்னு சொல்ற ஒரு மனிதனுக்கும் எலெக்ஷனுக்கு போகும்போது பாஜக பட்டன் அழுத்தி நீங்க பதிலடி கொடுக்க வேண்டும். ஏனென்றால் எங்களை அவமானப்படுத்தவில்லை, அவமானப்படுத்தியது உங்களை. அதற்காகத்தான் நம்முடைய விவசாய அணி தலைவர் அண்ணன் நாகராஜ் அவர்கள் ஓடோடி வந்திருக்கின்றார். அதை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ரீசெண்டா இங்க ஒரு கோயில சிலை திருட்டு கூட போயிடுச்சு. அந்த திருட்டுல சம்பந்தப்பட்டவங்க கூட திமுக ஒரு கட்சி தான். நம்மளுடைய ராசா கோயில், கோடந்தூர்ல இருக்கக்கூடிய ராசா கோயில். ஏனென்றால் கடப்பாக்கல்ல திருட ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு கோயில் சிலையை கூட விடவில்லை. நீங்க நினைக்கலாம் நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு கரூர்ல தப்பிச்சுக்கலாம். எங்களுடைய தலைவர் முருகன் அவர்கள் அதற்காக வரவில்லை. சூர சம்ஹாரம் செய்வோம் என்றால் செய்வோம். கடைசியாக நாங்கள் ஒரு சவால் விட்டோம். எங்களுடைய பிஜேபி கட்சியில எந்த கட்சி தலைவரையுமே தரைகுறைவாக நாங்கள் பேசவில்லை. அரசியலுக்காக ஆரோக்கியமான முறையிலே விமர்சனம் செய்கின்றோம். நீங்கள் என்ன பண்ணீங்க? 2019 எலெக்ஷன்ல இதே தொகுதியில கோபேக் மோடின்னு செவரெல்லாம் எழுதி வச்சுட்டு இந்த மனுஷன் 1 கோடி பேருக்கு மேல ஜன்தன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்திருக்காரு மோடி அவர்கள். கரூர்ல மட்டும் கிட்டத்தட்ட 24 லட்சம் பேர் வாங்குறீங்க, நீங்க 2 லட்சம் பேர் வாங்குறீங்க, 500 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு வருது. எல்லா இடத்துக்கும் 6000 ரூபாய் விவசாய மக்களுக்கு அக்கௌண்ட்ல போறாரு. எந்த விவசாயம் கைவிடல. இவ்வளவு நல்ல விஷயங்கள் தொடர்ச்சியாக மருத்துவ காப்பீடு 5 லட்சம் கொடுக்கிறார். இவ்வளவு மனுஷன் பண்ணிட்டு இருக்கிறத நீங்க கொழுப்பெடுத்து ஆரோக்கியமான அரசியல் செய்யாம கோபேக் மோடி எழுதுனீங்கன்னா பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்க முடியுமா? நம்முடைய இளைஞரணி, குறிப்பாக நம்முடைய தலைவர் வினோத் பி செல்வம், நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞரணியின் தலைவர், அவங்க 2 பேருமே தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா போஸ்டையும் அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வன்மத்துக்காக இங்கே வரவில்லை, ஆரோக்கியமான அரசியலுக்கு வந்திருக்கின்றோம். முருகன் அவர்களுடைய தலைமையிலே தமிழகத்திலே பாஜக மாற்று சக்தி மட்டும் கிடையாதுங்க, ஊழலற்ற வித்தியாசமான அரசியல்வாதிகள் நாங்கள். சாதாரண மனிதர்களுக்காக, விவசாயிகளுக்காக, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக இருக்கின்ற கட்சி பாஜக. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எலெக்ஷனுக்கு முன்னாடி பணம் கொடுத்தீங்கன்னா ஓட்டு போயிருவாங்க. இந்த டைம் நாங்களும் பாக்குறோம், நீங்க பணம் கொடுங்க, மக்கள் வாங்கிக்குவாங்க. பட் ஓட்டு போடுறது மோடிஜிக்கு மட்டும்தான்.
அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் எங்களுக்கு கிடையாது. கடைசியாக இவ்வளவு ஒரு பெரிய திரளாக வந்து உங்களுடைய மண்ணின் மைந்தன், ஏனென்றால் நம்முடைய மாநில தலைவர் முருகன் அவர்கள் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் நாமக்கல்ல சாதாரண குடும்பத்துல பிறந்து தோட்டத்துல விவசாயம் செஞ்சு கண்டர் ஸ்கூல்ல படிச்சு சுயமாக வளர்ந்து லா காலேஜ் போய் படிச்சு அவருக்காக பாஜக மிக உயரிய பொறுப்பு நேஷனல் கமிஷன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ரேங்க் ஈக்குவல் ஒரு கேபினெட் மந்திரிக்கு ஈக்குவலான ஒரு போஸ்ட் கொடுத்து இந்தியா முழுவதுமே வலம் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருக்கும் குறைகளை டூர் பண்ணி சரி செஞ்சிருக்கார். அதற்காகத்தான் அவருக்கு இந்த அலங்காரமான பாஜகவின் மாநில தலைவர் கொடுத்திருக்காங்க. எதற்காக திரும்ப சொல்றேன்னா, இந்த கூட்டத்தில் இருக்கும் ஒரு மனிதனும் முருகன் அவர்களை போலத்தான். உங்க வீட்டுல வந்து பெரிய ஆடம்பர கார் கிடையாது, உங்க வீட்டுல வந்து பெரிய பணம் கிடையாது, ஆட்டுக்குட்டி முருங்கக்காய் உங்களுடைய தென்னமரம் நீங்க போற சின்ன சின்ன தக்காளி இதை வச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்களும் உழைத்தால், கரூர் மாவட்டத்தில் நம்ம உழைக்கணும், எல்லா தொண்டர்களும் உழைக்க வேண்டும். நீங்களும் உழைத்தால் முருகன் அவர்களின் பதவிக்கு நீங்களும் வருவீர்கள். அதுதான் உங்களுக்கு நாங்கள் சொல்கின்ற பாடம். 2021 சட்டமன்ற தேர்தலிலே நிச்சயமாக கூட்டணி கட்சியோடு பாஜக எங்கே நிற்கின்றதோ நிச்சயமாக நம்முடைய தாமரை மலர வேண்டும், மலர வேண்டும், மலர வேண்டும். உங்கள் அனைவரும் பொறுப்பது. கடைசியாக நம்ம மாவட்ட தலைவர் சிவசாமி அண்ணன், நம்முடைய பொதுச் செயலாளர்கள், மகளிர் அணி தலைவர், இளைஞர் அணி தலைவர், அனைத்து பிரிவுகளின் தலைவர் மிக அற்புதமான ஒரு வரவேற்பை நம்ம முருகன் அவர்களுக்கு கொடுத்திருக்கீர்கள், பொன்னாரையா அவர்கள் கொடுத்திருக்கின்றீர்கள். இது ஆரம்பம் மட்டும்தான், இது ஆரம்பம் மட்டும்தான். இதே முருகன் அவர்களை, இதே பொன்னார்ஜி அவர்களை ஜனவரி பிப்ரவரியில் கூப்பிடுவோம். 25,000 பேர்த்த வச்சு கூட்டம் போடுவோம். அந்த கூட்டத்துக்கு இருவரும் வருவார்கள். துணைத் தலைவராக, மாவட்டத்தின் தலைவர் சார்பாக, உங்களின் சார்பாக இந்த பேச்சை நான் இப்பவே கொடுத்துறேன். 25,000 பேர் வைத்து மாபெரும் பொதுக்கூட்டத்தை போட்டு, இவர்கள் மாநாட்டை போட்டு, இவர்கள் இருவரும் வந்து உங்களிடம் பேசுவார்கள். வாய்ப்புக்கு மிகப்பெரிய நன்றி. பொறுமையாக இருந்தீர்கள். இருவரும் தலைவர்கள் பேசுகின்றார்கள். பொறுமையாக நீங்க கேட்டுட்டு, போலீஸ் அவர்கள் கைது செய்யும் போது உங்களுடைய மார்பில் பெருமையாக, கைது என்பது ஒரு கட்சி தொண்டனுக்கு பெருமை. ஒருவரும் கூட கலைந்து செல்லாமல் 3,000-4,000 பேருக்கு உங்களுக்காக சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிருக்குது மண்டபத்துல, ஏசி மண்டபத்துல. அனைவருமே வந்து சாப்பிட்டுட்டு தலைவரோட போட்டோ எடுத்துட்டு இந்த வேல் யாத்திரைக்கு நீங்களும் வந்தீர்கள் என்று பதிவு செய்யவிட்டு நீங்கள் செல்ல வேண்டும். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. வீர வீர வீரவே, வெற்றி வெற்றி வெற்றிவே. அடுத்ததாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னாள் தலைவர், முன்னாள் மத்திய அமைச்சர், தான் வென்றெடுத்த பகுதிக்கு தான் அமைச்சராக இருந்த பொழுது கிட்டத்தட்ட 40,000 கோடி ரூபாய்க்கு மேலாக அங்க அத்தனை திட்டங்களை கொண்டு வந்தவர். அது மட்டுமல்ல, நம்முடைய கரூர் மாவட்ட தலைவர் நன்றாக தெரியும். ஏதாவது ஒரு இடத்துல சின்னதா ரோட்ல ஒரு பல்ல இருந்தா கூட உடனே அமைச்சருக்கு போன் பண்ணுவார். போன் பண்ணி அங்க மேம்பாலம் வேணும் கேட்பார். அத்தனையும் அவர் கேட்டது அத்தனையும் கூட முகம் சுளிக்காமல் இந்த மாவட்டத்திற்காக, இந்த மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற என்பதற்காக அரசாங்கத்தின் மூலமாக வர வேண்டிய அத்தனை திட்டங்களை நம்ம கொடுத்த கர்ம வீரர், வாழும் காமராஜர். மக்கள் தனக்கு வாக்களிக்கவில்லை என்றாலும் கூட கடந்த 6 மாத காலமாக கொரோனா காலகட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒவ்வொரு கிராமமாக சென்று ஒவ்வொருவரையும் அனுசரணை அவர்களோடு இருந்து அவர்களுக்கு என்ன தேவை அத்தனை விஷயங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மகத்தான தலைவர், மரியாதைக்குரிய அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை வெற்றிவேல் யாத்திரையை ஆதரித்து பேசுமாறு உங்கள் அத்தனை பேர் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. வெற்றி 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 வேல், வெற்றி 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 வேல், வெற்றி 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 வேல். இந்த யாத்திரைக்கு தலைமையேற்று சென்ற 6ஆம் தேதி முதல் எடுத்த லட்சியத்தை நிறைவேற்றாமல் விடவே மாட்டேன் என்கின்ற உறுதிப்பாட்டோடு
தமிழகம் முழுவதும் வலம் வந்து கொண்டிருக்கின்ற தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய மரியாதைக்குரிய மாநிலத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் முருகன் அவர்களே, அவர்களோடு இந்த யாத்திரையிலே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற நம் மண்ணின் மைந்தர் முன்னாள் காவல்துறை அதிகாரி அவர் ஒன்று சொன்னாரு, வரும்போது கூட புழுக்கை எடுத்து போட்டுக்கிட்டு தான் நான் வந்தேன்னு. நான் அவருக்கு சொல்றது, மீட்டிங் முடிஞ்சோன்னு புழுக்கை இருக்கான்னு பாருங்க அல்லது அவங்க கொண்டு போயிட்டாங்களான்னு பாருங்க. மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களே, மாநிலத்தினுடைய மரியாதைக்குரிய துணைத் தலைவர் பேராசிரியர் கனக சபாபதி அவர்களே, விவசாய அணியினுடைய முருகன் மட்டுமா? மரியாதைக்குரிய மாநிலத்தினுடைய தலைவர் நாகராஜன் அவர்களே, இளைஞர் அணியினுடைய எழுச்சி மிகு தலைவர் அருமை சகோதரர் வினோஜ் அவர்களே, அறிவு சார்ந்த பிரிவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அர்ஜுன் மூர்த்தி அவர்களே, இந்த யாத்திரையை ஆரம்பத்திலிருந்து வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற மாநிலத்தினுடைய மரியாதைக்குரிய துணைத் தலைவர் அருமை சகோதரன் நரேந்திரன் அவர்களே, திரளாக இங்கே கூடியிருக்கின்ற எனது அருமை தாமரை சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று மிக முக்கியமான நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஐயன் முருகனை அவமதித்தவர்களை எந்த காரணத்தை கொண்டும் விடமாட்டோம் என்கின்ற உறுதி எடுக்கக்கூடிய ஒரு போராட்டமாக இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதே நேரத்திலே இன்று அல்லது நாளை நம்முடைய மாநிலத்தினுடைய கிழக்கு கடற்கரை பகுதிகளிலே புயல் அடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தஞ்சை, திருவாரூர், நாகை போன்ற மாவட்டங்கள் 7 மாவட்டங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே அப்படிப்பட்ட பாதிப்புக்கு ஆளாகலாம் என்று இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் ஏற்கனவே 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி கஜா புயலால் பாதிக்கப்பட்ட போது நான் அங்கு போயிருந்தேன். அந்த புயல் அடித்துக் கொண்டிருக்கும் போதே நாங்கள் அங்கு இருந்தோம். மிகப்பெரிய பாதிப்புகள், விவசாயிகள் முழுமையாக தங்களை இழந்தார்கள். ஏராளமான பேர் கொல்லப்பட்டார்கள் புயலின் காரணமாக. தோட்டங்கள் முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டன. இன்று நம்முடைய பிரார்த்தனை, இங்கு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, ஆன்மீகத்தை நம் தமிழ் தெய்வம் முருகப் பெருமானை இதயத்திலே கொண்டிருக்கக்கூடிய பக்தர் கூட்டமும் கூட. அந்த அடிப்படையிலே நாமெல்லாம் பிரார்த்தனை செய்வோம். ஓங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த புயல் ஒதுங்கி செல்லக்கூடிய வகையிலே இறைவன் அருள் புரிய வேண்டும், அந்த மாவட்டத்தை காக்க வேண்டும் என்று சொல்லி நாமெல்லாம் பிரார்த்தனை செய்வோம். அங்கிருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கும் அங்கிருக்கக்கூடிய அரசு துறையினுடைய அதிகாரிகளுக்கும் ஒரு வேண்டுகோளை இதன் மூலமாக விடுக்க நான் விரும்புகின்றேன். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட போது 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் வளர்க்கப்பட்ட தென்னை மரங்கள், வயல், வாழை அனைத்தும் நாசமாகிவிட்டன. இழப்பீடு பெறுவதற்கு அவர்களுக்கு வழி தெரியாமல் இருந்து கொண்டிருந்தார்கள். நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் 2022ஆம் ஆண்டுக்குள்ளாக ஒவ்வொரு விவசாயியுடைய வருமானத்தையும் இரட்டிப்பாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நோக்கத்தோடு கூட பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள்.
விவசாயிகளுடைய திட்டத்திலே மிக முக்கியமான திட்டமாக அவர் கொண்டு வந்திருப்பது, நீங்கள் விளைய வைத்த பயிர் மழையின் காரணமாகவோ வெயிலின் காரணமாகவோ கருகியோ அழுகியோ அழிந்தோ போய்விட்டது என்று சொன்னால் உடைய இழப்பீட்டுத் தொகையை நான் தருகின்றேன் என்று நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அரசு அதிகாரிகள் உடனடியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுடைய அனைத்து விவசாய பகுதிகளுக்கும் பயிர் காப்பீட்டு திட்டத்தினை போர்க்கால அடிப்படையிலே இன்னைக்கே செய்யணும். முடியும், மனது வைத்தால் முடியும். ஒருவேளை தப்பித்தவறி வராது, ஒருவேளை தப்பித்தவரி புயல் வந்தாலும் கூட நம் குடும்பத்தில் ஒரு விவசாயியுடைய குடும்பம் கூட பாதிக்கப்படக்கூடாது. ஒரு விவசாயி கூட நிலம் இழக்கப்பட்டு விட்டேன், அழிக்கப்பட்டு விட்டது, பயிர் அழிக்கப்பட்டு விட்டது என்கின்ற சூழ்நிலை இருக்கக்கூடாது. அப்படி நிகழ்ந்தது என்று சொன்னால் நம்பிக்கை நட்சத்திரம் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உடனடியாக இரவு பகல் பாராமல் நீங்கள் அந்த செயலை செய்ய வேண்டும். பயிர் காப்பீடு திட்டத்திலே நம்முடைய மக்களை தானாக முன் வந்து சேர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மரியாதைக்குரிய மாநிலத்தினுடைய தலைவர் அவர்கள் இந்த போராட்டத்தை துவக்கி இருக்கின்றார்கள். 1982 ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காட்டிலே 82 ஆண்டு மார்ச் மாதம் 1ஆம் தேதி அந்த காலகட்டத்தில் ஒரு கலவரம் ஏற்பட்டது. மண்டைக்காட்டு பகவதி அம்மன் ஆலயத்திற்கு வந்த பக்தர்கள் துன்புறுத்தப்பட்ட காரணத்தினாலே கலவரம் ஏற்படுத்தப்பட்டு மிக கொடுமையான முறையிலே பல ஆண்டுகள் அங்கே கலவரங்கள் நடைபெற்றன. அன்னைக்கு மண்டைக்காட்டு பகவதி அம்மனுடைய ஆலயத்தை அவமானப்படுத்திய காரணத்தினாலே எழுந்த ஒரு எழுச்சி இன்னைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்திலே தூக்கி நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால், சாதாரண சொல்லுவாங்கல்ல கிராமத்துல, தாய் 8 அடி பாய்ந்தால் பிள்ளை 14 அடி. தாய் எழுப்பி இழிச்சி ஏறக்குறைய 40 ஆண்டுகளாக அங்கே வீறு கொண்டு நின்று கொண்டிருக்கின்றது. பிள்ளையை அவமானப்படுத்தி இருக்கின்றீர்கள், என் தமிழ் தெய்வத்தை நீங்கள் அவமானப்படுத்தி இருக்கின்றீர்கள். மரியாதைக்குரிய மாநிலத்துடைய தலைவர் அவர்கள் இந்த யாத்திரையை துவக்கி இருக்கிறார் என்று சொன்னால் அது நிறைவேறக்கூடிய 5ஆம் தேதி மீண்டும் ஒரு சூரசம்ஹாரம் திருச்செந்தூரில் மட்டுமல்ல தமிழகம் முழுக்க நடைபெற்றே தீரும். என்ன அப்படின்னு சொன்னா, இனி தமிழ் மாநிலத்திலே, இந்த தமிழகத்திலே தெய்வங்களை அவமானப்படுத்துவதற்கு எவனும் துணியக்கூடாது. அது நிகழாது என்கின்ற உறுதியை கொடுக்கக்கூடிய வகையில் நாம் அத்தனை பேரும் 8 கோடி தமிழர்களும் எழுந்து நின்று போராட வேண்டிய போராட்டம் இந்த போராட்டம். திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து தெய்வங்களை அவமானப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு முன்பாக பேசிய மரியாதைக்குரிய பேராசிரியர் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிகச் சிறப்பாக எடுத்துச் சொன்னார்கள். எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினார்கள், திருடன் என்று சொல்லி சொன்னார்கள். நான் ஒரு சம்பவத்தை, சில சம்பவங்களை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர்களிலே ஒருவராக இருந்தவர் ஆதி என்று சொல்லக்கூடியவர். கலைஞருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு மாவட்ட செயலாளர்களிலே அவரும் ஒருவர். பிற்காலத்தில் அவர் பாராளுமன்ற உறுப்பினராகவும் வந்தார். அவர் நெற்றியில குங்குமம் வச்சுட்டு போறாரு. தாய்மார்களிடம் கொஞ்சம் கவனிக்கணும். நெற்றியில குங்குமம் வச்சுட்டு போறாரு. அவருடைய நெற்றியில் இருந்த குங்குமம் வேர்வையின் காரணமாக வழிகிறது. கலைஞர் அவர்கள் தன்னுடைய மாவட்ட செயலாளரை பார்த்து, நெற்றியில என்ன ரத்தம் வடியுது அப்படின்னு கேட்டார். எவ்வளவு கேவலமான ஒரு வார்த்தை, எவ்வளவு கொச்சையான ஒன்று. இதை அவர் கேட்டிருக்க கூடுமா, வேண்டுமா? அது முறையானதா?
அதை தட்டி கேட்கக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் யாராவது குரல் எழுப்பினார்களா? யாரும் இல்லை. ஒரு டிக்ஷனரி எடுக்கிறாரு. அந்த டிக்ஷனரியில இந்து என்பதற்கு பொருள் தேடுகின்றார். கலைஞருக்கு இந்துனா பொருளே தெரியல. அர்த்தம் கெட்டு நின்று கொண்டிருக்கின்றோம் இந்து சமுதாயம். அவர் அர்த்தம் தேடுறார். அவருக்கு கிடைத்த அர்த்தம் இந்து என்றால் திருடன். அட திமுக சொன்னாலும் திருடன் தான் சொல்றாங்க. சொன்னாங்க, சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்து என்றால் திருடன் என்று சொல்லி அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மரியாதைக்குரிய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தின் உறுப்பினர் RS பாரதி அவர்கள் சொல்லுகின்றார்கள், காலரை தூக்கி விட்டு சொன்னாரு, எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கக்கூடிய 90% பேர் நாங்கள் இந்துக்கள். எப்படி? ஏன் நீங்க இந்துக்கள் என்று சொல்லுகின்றீர்கள்? எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய 90% பேர் திருடர்கள். சொல்லுங்க பார்ப்போம். மரியாதைக்குரிய இன்றைய தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஸ்ரீரங்கம் ஆலயத்திற்கு செல்கின்றார். ஆலயத்திலே அவருக்கு மரியாதை செலுத்தப்படுகின்றது, திலகமிடப்படுகின்றது. முதல்ல சொல்லிருக்கணும், எனக்கு அலர்ஜிங்க, இந்துன்னு சொன்னாலே எனக்கு அலர்ஜி, பொட்டு வச்சா அதை விட பெரிய அலர்ஜி. எல்லாம் முதல்ல நீங்க சொல்லிருக்கணும். பொட்டு வச்ச உடனடியா அந்த இடத்துல அழிக்கிறாரு. அங்க எதுக்கு போனாரு? ஸ்ரீரங்கத்திற்கு மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் சென்றதற்கான காரணம் என்ன? செய்த கர்மங்களுக்கு விளைவிப்பதற்காக அவர் அன்னைக்கு சென்றார். யாகங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றது, எல்லாமே நடத்தப்பட்டிருக்கிறது. உன் பாவத்தை போக்குறதுக்கு பகவான் தேவை. ஆனா அவருடைய திலகமிடும் போது அதை அழிக்கிறாரு. ஒரு ஹிந்துவும் கேட்கல, ஏன் யாரும் கேட்கல. அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி இந்திய தேசிய விடுதலைக்காக போராடிய மாபெரும் தியாகி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தளபதிகளிலே மிக முக்கியமான முன்னணி தலைவர் மரியாதைக்குரிய ஐயா பசுமன் தேவர் திருமகனாருடைய நினைவிடத்திற்கு செல்லுகின்றார். 2 நாளைக்கு முன்னாடி நானும் போயிருந்தேன். அங்க வந்து திருநீர் விடுகிறாங்க. வேண்டான்னு சொல்லிருக்கணும். இல்லங்க எனக்கு அலர்ஜி, ஒத்துக்கொள்ளாது சொல்லல. திருநீரை வாங்கி உதாசீனப்படுத்தி கலைந்தறிகிறார் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள். குற்றவாளிகளிலே சில குற்றவாளிகளை சொல்வார்கள் ஹேபிச்சுவல் அஃபெண்டர் அப்படின்னு. குற்றம் செய்வதே வழக்கமாக கொண்ட குற்றவாளிகள் உண்டு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் இந்துக்களை கொச்சைப்படுத்துவது, அவமானப்படுத்துவது, இந்து தேவர்களை கேவலப்படுத்துவது இதை வழக்கமாக கொண்டிருக்கக்கூடியவர். இதை திருத்த முடியுமான்னு நீங்களும் பல பேர் கேட்பீங்க. இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர்கள் சில பேர் நினைக்க முடியும், இதெல்லாம் மாற்றிக்கலாம். மாற்ற முடியாது. இந்த மிஷின் செய்து வரும்போது கார் வருது, லாரி வருது, பஸ் வருது, எல்லாம் வரும். இதெல்லாம் வரும்போது ரிப்பேர் பண்ணுவாங்க. சில ரிப்பேர் வந்து தீர்க்கவே முடியாதுங்க. ஏன்டா தீர்க்கவே முடியாது அப்படின்னு சொன்னா இது மேனுபேக்சரிங் டிஃபெக்ட் அப்படிம்பாங்க. தயாரிப்பில் உள்ள கோளாறு. நீ வேற அர்த்தத்துல போகக்கூடாது. அவர்கள் படித்த பள்ளியை நான் சொல்லுகின்றேன். மரியாதைக்குரிய நாஞ்சில் மனோகரன் அவர்கள் ஒரு காலத்திலே சொன்னார் கருவிலே குற்றம் என்று சொல்லி. அவரு சொன்ன அர்த்தம் அந்த அர்த்தம் தான். நாம சொல்லக்கூடியது கருவிலே குற்றம் என்று சொன்னால் நீங்க கற்ற கல்வியிலே உள்ள குற்றம். அங்க எல்லாம் சொன்னாங்க பெரியார் பெரியார் என்று சொல்லி. பெரியார் அவர்கள் அடிகளாருடைய மடத்திற்கு செல்லுகின்றார்.
மடத்துக்கு போகும்போது அங்கே திருநெல் பூசப்படுகின்றது. பெரியார் அவர்களுக்கு திருநெல் பூசப்படுகின்றது. பெரியார் வாங்கிக்கிட்டாரு. பெரியார் அழிக்கல, தொடைக்கல, அவமானப்படுத்தல. அந்த திருநெல்வேலி எல்லாம் நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சது. அது பின்னாடி தஞ்சாவூர்ல திராவிட கழகத்தினுடைய மாநாடு நடைபெறுகிறது. அங்க அவருடைய அணுக்க தோழர்கள் எல்லாரும் உட்கார்ந்து பேசுறாங்க. ஏங்க நீங்க போய் குண்டக்குடி அடிகளார் நெத்தில பூசுறத நீங்க ஏத்துக்கிட்டீங்களே, நீங்க ஏன் பூசிக்கிட்டீங்க அப்படின்னு. நீ தானே சொன்ன, நானா பூசிக்கிட்டேன், அவன் பூசி விட்டான், நான் வச்சுக்கிட்டேன். அவன் பூசி விட்டான், நான் வச்சுக்கிட்டேன். என்னை மதித்து அழைத்திருக்கின்றார்கள். அப்படி அழைத்து என் மீது அவர்கள் எதை செய்தாலும் கூட அந்த நிகழ்ச்சிக்கு வரைக்கும் அது அவர்களுக்கு உரிமைப்பட்ட ஒன்று. அதை நான் அவமானப்படுத்த மாட்டேன், அவங்களை அவமானப்படுத்த. அந்த பெரியார் பள்ளியிலே படித்தேன் என்று சொல்லுகின்றீர்களே, நீ பெரியார் பள்ளியிலும் படிக்கவில்லை. தமிழ் சமுதாயத்தினுடைய நாகரிகத்தை நீ படிக்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தினுடைய சாபக்கேடு, மிகப்பெரிய சாபக்கேடு. இந்த சாபக்கேடு ஒழிந்தால் ஒழிய எந்த காலத்தில் விமோச்சனம் கிடையாது. மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள், 5 அமாவாசை. நான் மாநில தலைவராக இருந்த போது மரியாதைக்குரிய இந்த மாவட்டத்துடைய இன்றைய தலைவர் சிவசாமி அவர்கள், அன்னைக்கு அவர் இந்த மாவட்டத்துடைய தலைவர். ஒரு சிவசாமி நீங்க ஆத்துல மணல் எடுத்த போது அடிச்ச அடி, நீங்க துரத்து அடிச்சாரு சிவசாமி. இங்க இப்ப வந்திருக்கக்கூடிய ஆறுமுகசாமி, கந்தசாமி, நீ தாங்கிடுவீங்களா? அண்ணாமலை அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் பாக்கியம் செய்தவர்கள், இந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் பாக்கியம் செய்தவர்கள். இந்த கரூர் நகரத்துக்கு சில பேர் உண்டு, புகழ் உண்டு. தொழில் ரீதியாக, அரசியல் ரீதியாக கரூர் என்று சொன்னால் இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடியது ஆற்றையே காணாம அப்படின்னு வடிவேலு போல ஆற்றையே கொண்டு போயிட்டான். இனி அண்ணாமலை வரும்போது அந்த மலையிலிருந்து ஆற்றிலே தண்ணீர் வரும், இருக்கின்ற மணல் இருந்தபடியே இருக்கும். உங்கள் வீடுகளிலே விளக்கு எரியும், விளக்கு எரியும். எதை விரும்புகின்றீர்கள்? உங்களுக்காக வாழ்ந்து, உங்களுக்காக போராடி, உங்கள் உரிமைக்காக அடியும் உரை என்ன? இந்த மனுஷன் எல்லாரையும் கைது பண்ணிட்டு இருந்த மனுஷன் இங்க வந்து நின்று கைதாக இருக்கிறார். என்ன தேவை இருந்தது? ஒரே தேவைதான், ஒரே தேவைதான். என் தமிழ் தெய்வம் முருகன், என்னுடைய இந்து சமுதாயம் அது அவமானப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், கொச்சப்படுத்துகிறது என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், முடிவு கட்டியே தீர வேண்டும் என்று சொல்லி அவர் வந்திருக்கிறார். ஆகையினால் பெரியோர்களே, இந்த போராட்டம் என்பது இது உங்களுக்கான போராட்டம். இது பாரதிய ஜனதா கட்சியுடைய போராட்டம் இல்லை, இது இந்த முருகனுடைய போராட்டம் இல்லை, இது அறுவடை முருகனுடைய போராட்டம். இந்த அறுவடை முருகனுக்காக இந்த முருகன் எடுத்திருக்கக்கூடிய போராட்டம். தமிழ் உணர்வு, எங்களை விட எவன்டா தமிழர் இருக்கான்? எங்களை விட பச்சை தமிழன் எவன் இருந்து கொண்டிருக்கின்றான்? என் தமிழ் சமுதாயத்திற்கு ஒரு அவமானம் என்று சொன்னால் நீங்க எப்படி இருக்கிறீர்கள்? விற்று பிழைக்கக்கூடியவர்கள், தமிழை விற்று பிழைக்கக்கூடியவர்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்காரன் தமிழ் என்று சொன்னால், தமிழகம் என்று சொன்னால், தமிழன் என்று சொன்னால் மானம் காப்பதற்காக தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய மனப்பான்மை கொண்டவன் என்பதை எவரும் மறந்துவிடக் கூடாது, எவரும் மறந்துவிடக் கூடாது. ஒரு புகார் கொடுத்திருக்கிறாங்க, ஒரு போராட்டம் நடத்திருக்கிறாங்க. என்ன போராட்டம்? ஈவேரா தடி போராட்டம். ஈவேரா தடி போராட்டம் எல்லாருக்குமே தெரியும். ஈவேரா அவர்கள் கடைசி காலத்தில் தடி எதுக்கு வச்சிருந்தார் அப்படின்னு, அது அவருக்கு உதவிக்காக வச்சிருந்தது. தடி எங்கள்கிட்ட வந்து பேசாங்க, எங்கள்கிட்ட நிறைய தடி தடியா தடி இருக்கு. அவங்க மேல கலவரத்தை தூண்டிவிட்ட அல்லது கலவரத்திற்கு ஏற்பாடு செய்த வழக்குகள் தமிழக காவல்துறை சேர்ந்தவர்கள் போட்டாக வேண்டும். அதனால எங்ககிட்ட வந்து பேச வேண்டாம். நாங்க பணங்காட்டு நரி, எங்கள்கிட்ட எல்லாம் வந்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. போலீஸ் அடியை நாங்களும் வாங்கியிருக்கிறோம், எல்லாமே நடந்திருக்குது.
அதனால மரியாதைக்குரிய நம்முடைய மாநிலத்தினுடைய தலைவர் அவருடைய இந்த யாத்திரை நிறைவு பெறும் போது தமிழகத்திலே 50 ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இருள் அகலும் ஒளி பிறக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு கூட பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி வெற்றிவேல் பாரத் மாதா கி பாரத் மாதா கி ஜெய் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் வீரவேல் வெற்றிவேல் வெற்றி வெற்றி வெற்றிவேல் வீர வீர வீரவேல் வீர வீர வீரவேல் வெற்றி வெற்றி வெற்றிவேல். நாம் அத்தனை பேரும் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கக்கூடிய இந்த வெற்றிவேல் யாத்திரை கதாநாயகன் தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய முருகன் அவர்கள் இந்த வெற்றிவேல் யாத்திரையை தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு, குறிப்பாக முருக பக்தர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்பதற்காக, முருக பக்தர்களுக்கு ஒரு ஆபத்து வந்தால், ஒரு அவமானம் வந்தால், இதோ நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்வதற்காக, ஆணைத்தரமாக சொல்வதற்காக இந்த வெற்றிவேல் யாத்திரையில இன்றைக்கு 11வது நாளாக கரூர் வந்திருக்கின்றார். ஆனா இப்போ ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. நாங்க முருகனுடைய கௌரவத்தை காப்பாற்றுவதற்காகவும் முருகனுடைய பக்தருடைய மனக்குறை தீர்ப்பதற்காக நம்பிக்கையாக வந்திருக்கோம். இன்னொரு கட்சி இதை பார்த்து விடியலை நோக்கின்னு ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா உன் சின்னமே உதயசூரியன், அப்ப அஸ்தமனம் ஆயிடுச்சா? அஸ்தமனம் ஆயிடுச்சா? அஸ்தமனம் ஆகிவிட்டது என்று ஸ்டாலின் அவர்கள் இந்த யாத்திரையில ஒவ்வொரு நாளும் திரளுகின்ற ஆயிரக்கணக்கான தொண்டர்களை பார்த்து, ஆயிரக்கணக்கான பொதுமக்களை பார்த்து தன்னுடைய கட்சி அஸ்தமனமாகிவிட்டது, ஆகவே நான் விடியலை தேட வேண்டும் என்று புரிந்து கொண்டு புலியை பார்த்து பூனை சூடு போட்ட கட்ட கதையாக தான் வெளிவரத்துக்கு தைரியம் இல்ல. ஒரு கட்சி தலைவர், எங்க கட்சி தலைவர் பாருங்க, இதற்கு முன்பாக நம்முடைய மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழகம் முழுவதும் 72 நாட்கள் இந்த இதே போன்ற ரத யாத்திரை சுற்றுப்பயணம் வந்தார். இன்றைக்கு எங்களது தலைவர் மரியாதைக்குரிய முருகன் அவர்கள் முருகப்பெருமானுடைய பெருமை காப்பதற்காக, இந்து தர்மத்தை காப்பதற்காக எத்தனை தடைகள் வந்தாலும், காவல்துறை எத்தனை கெடுபிடிகள் செய்தாலும், சிறை செய்தாலும், கைது செய்தாலும், வழக்குகள் போட்டாலும் கவலைப்படுவ ரோட்ல வந்து நாங்க நின்றுட்டு இருக்கோம். ஆனா உங்க தலைவர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஓடி ஒளிந்து கொண்டு சின்ன குட்டியை முதல்ல அமைச்சிருக்கார். அதுவும் என்ன பண்ணது புரியாம பேன் முடிச்சிட்டு மறுபடியும் திரும்பி சென்னைக்கு ஓடி போயிடுச்சு. என்ன பண்றது புரியல, ஏதாவது புரிஞ்சாதானே. ஆகவே அந்த விடியல் ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எதிர்பார்க்கின்ற விடியல் பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கும் சேர்த்து நாங்கள் உருவாக்கி கொடுப்போம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட கழக முன்னேற்ற கழகத்தையும் வேறொரு மன்னம் இல்லாமல் அழித்துவிட்டு உங்களுக்கு ஒரு விடியலை நாங்கள் நிச்சயமாக காட்டத்தான் போகிறோம் என்று சொல்வதற்காக நம்முடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய முருகன் அவர்கள் இங்கே நம்மிடத்தில் வந்திருக்கின்றார். அவர் நமக்கெல்லாம் எழுச்சுரை நிகழ்த்துமாறு உங்கள் அத்தனை பேர் சார்பிலே கேட்டுக் கொள்கின்றேன். வெற்றிவேல் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வெற்றி வெற்றி வெற்றிவேல் வீர வீர வீரவேல் வீர வீர வீரவேல் வெற்றி வெற்றி வெற்றிவேல் பாரத்
மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி. தமிழ் அன்னையை வணங்கி பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றிவேல் யாத்திரையானது 11வது நாளை இன்றைக்கு கரூரில் வந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற கரூர் மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் சிவசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நமக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழ்கின்ற நம்மளுடைய முன்னாள் மத்திய அமைச்சரும் நம்மளுடைய முன்னாள் மாநில தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் மரியாதைக்குரிய அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணைத் தலைவர்கள் சகோதரர் புரொஃபசர் கனகசபாபதி அவர்களே, இந்த யாத்திரையுடைய பொறுப்பாளர் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் சகோதரர் KS நரேந்திரன் அவர்களே, கர்நாடகத்தின் சிங்கம் நம்மளுடைய மண்ணினுடைய மைந்தன் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளரும் இந்த மண்டலத்தினுடைய பொறுப்பாளருமான பேராசிரியர் சீனிவாசன் அவர்களே, இளைஞரணியினுடைய மாநில தலைவர் சகோதரர் வினோத் பி செல்வம் அவர்களே, விவசாய அணியினுடைய மாநில தலைவர் சகோதரர் நாகராஜ் அவர்களே, இந்த பகுதியில சமூக சேவையாற்றி வரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பட்டியல் என்ற மாநில துணைத் தலைவர் சகோதரர் தலித் பாண்டியன் அவர்களே, பொருளாதார கரூர் மாவட்டத்தினுடைய பார்வையாளர் மாநில இணை பொருளாளர் டாக்டர் சிவசுப்பிரமணியம் அவர்களே, பொருளாதார பிரிவினுடைய தலைவர் சகோதரர் பாஸ்கர் அவர்களே, இளைஞர்களுடைய முன்னாள் தேசிய துணைத் தலைவரும் கோவை வடக்கு மாவட்டத்தினுடைய பார்வையாளருமான சகோதரர் AP முருகானந்தம் அவர்களே, அறிவுசார் பிரிவினுடைய மாநில தலைவர் சகோதரர் அர்ஜுனமூர்த்தி அவர்களே, மருத்துவ பிரிவினுடைய தலைவர் டாக்டர் வீரபாண்டி அவர்களே, வர்த்தகர் பிரிவினுடைய மாநில துணைத் தலைவர் சகோதரர் தணிகவேல் அவர்களே, இளைஞர்களுடைய பொதுச் செயலாளர் சகோதரர் ராஜேஷ் அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் சகோதரி கவிதா அவர்களே, முன்னாள் மாவட்டத்தினுடைய கரூர் முன்னாள் மாவட்டத்தினுடைய தலைவர் சகோதரர் முருகானந்தம் அவர்களே, மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அத்தனை சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வேலுண்டு வினையில்லை அப்படி சொல்லி நம்மளுடைய தமிழக பாஜகவினுடைய வேலோட வெற்றியை கைப்பற்ற வெற்றிவேல் யாத்திரை பல்வேறு தடைகளை தாண்டி தினசரி கைதுகளை கடந்து திருத்தணியில துவங்கி இன்றைக்கு கரூரில் நம்மளுடைய இந்த யாத்திரை வருகை விழுந்திருக்கிறது. போகும் இடமெல்லாம் தமிழக மக்களுடைய பேராதரவுடன், செல்லும் இடமெல்லாம் முருக பக்தர்களுடைய ஆதரவுடன் இந்த யாத்திரை நம் தமிழர் மரபையும் இந்து மதத்தையும் தீய சக்திகளிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என நம்மளுடன் இணைந்து
முருக பக்தர்கள் பொதுமக்கள் அத்தனை பேரும் இந்த யாத்திரைக்கு ஆதரவு கொடுக்கிறாங்க. அவர் அத்தனை பேருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இந்த யாத்திரை முருக பக்தர்களுடைய பேராதரவோட தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த யாத்திரை எதற்காக அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த யாத்திரை நடத்த வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்கிறாங்க. ஆனால் இந்த யாத்திரை நடத்தப்பட வேண்டியது அவசியம் இல்லை, அத்தியாவசியம் என பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகிறது. என்னுடைய சாமி, என்னுடைய கடவுள், என்னுடைய பண்பாடு, என்னுடைய கலாச்சாரம், என்னுடைய பழக்க வழக்கத்தை கொச்சைப்படுத்துபவர்கள் எவரானும் அவர்களுக்கு தக்க பாடத்தை புகட்டுவதற்காக நாங்கள் இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது, தமிழர்களிடத்தில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது அப்படின்னு சொல்லிதான் இந்த யாத்திரை முருக பக்தர்களையும் ஆன்மீக பெரியவர்களையும் பாத யாத்திரை செல்லுகின்ற கோடான கோடி தமிழ் பக்தர்களுக்கும் ஆறுதல் சொல்லும் விதமாகவும் இந்த யாத்திரை திட்டமிடப்பட்டது. நம்முடைய பிரதமர் ஒப்பற்ற தலைவர், வல்லமை மிக்க தலைவர், உலகத்திற்கே வழிகாட்டியாக இருக்கும் தலைவர், ஊழலை எதிர்த்து ஊழலை அறவே ஒழித்த தலைவர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வழிகாட்டுதல் தமிழகத்திற்கும் தேவை அப்படின்று இன்றைக்கு இளைஞர்கள் அத்தனை பேரும் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் கன்னியாகுமரியில் தொடங்கி சென்னை முதல் ஊட்டியிலே தொடங்கி நாகப்பட்டினம் வரை சாரசாரையாக கொத்து கொத்தாக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் பக்கத்தில் இளைஞர்களும் சகோதரர்களும் சகோதரிகளும் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு தமிழகத்திலும் அவருடைய கருத்தை வழிபடுத்துவதற்காக பலதரப்பட்ட மக்கள் இன்னைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் பொறுக்க முடியாம தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் அவர்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களும் இந்த யாத்திரை நடத்தக்கூடாது, இந்த யாத்திரையை தடை செய்யணும்னு கேட்கிறாங்க. ஏன்னா இந்த யாத்திரை நடந்தா கலவரம் வரும் நாங்க, ஆனா ஒரு இடத்துல கூட கலவரம் வரல. யாரு கலவரம் வரும்னு சொன்னாங்களோ அவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் மேல தாக்குதல் நடத்தினாங்க. அவர்கள் மேல தமிழக காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு நம்ம கேட்டுக்கிறோம். கந்த சஷ்டி கவசம் கோடான கோடி உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் மக்கள் காலையில எந்திரிச்ச உடனே நம்ம கேட்கறது முருகபெருமானை துதிபாடும் அந்த கந்த சஷ்டி கவசத்தை மிகவும் ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க வகையிலும் பேசினாங்க. ஒரு கருப்பர் கூட்டம், அந்த கயவர் கூட்டம், அந்த கருப்பர் கூட்டத்தையும் கயவர் கூட்டத்தையும் இந்த காவி கூட்டம் தமிழ்நாட்டை விட்டு அகற்றும் 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 நாள் மிக விரைவிலே வந்து கொண்டிருக்கிறது. அந்த கருப்பர் கூட்டத்துக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? கருப்பர் கூட்டத்தால கைது செய்யப்பட்ட அந்த செந்தில் வாசன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடி பிரிவில் வேலை செஞ்சாருன்னு அத்தனை பேரும் சொல்றாங்க. இன்றைக்கும் அவர்களுக்கு சட்டப்படியான உதவி செய்வது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டப்பிரிவு. அப்ப கருப்பர் கூட்டத்தை இயக்குவதே திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் தலைவர் ஸ்டாலின் அவர்களும் தான் நம்ம சொல்றோம். அதனாலதான் அந்த கருப்பர் கூட்டத்தின் மேல தேச விரோத சட்டத்தின் கீழே கைது செய்யணும் அவர்கள் என்று நம்ம சொல்லி இந்த யாத்திரையை தொடங்கி இருக்கிறோம் சகோதரர்களே. அது மட்டுமல்ல, கொரோனா காலம், யாரும் எந்த அரசியல் கட்சிக்காரங்களும் வெளியில வரல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இன்னைக்கு வரலும் வெளியில வரல. ஏன்னா கொரோனா தங்களை பாதிச்சிடும், கொரோனாவால நம்ம உயிர் போயிடும் பயந்து கொண்டு அத்தனை பேரும் வீட்டுக்குள்ள இருந்த நேரத்துல தன்னுடைய உயிரை துச்சமாக நினைத்து தன்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை, சகோதரனுக்கு உதவி செய்ய வேண்டும் என ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய
தொண்டர்களும் சகோதர சகோதரிகளும் களத்தில் வந்து இறங்கி அவர்கள் வேலை செஞ்சாங்க. அவர்களை நன்றி சொல்லுவதற்காகவும் உங்களை எல்லாம் சந்திப்பதற்காகவும் தான் இந்த யாத்திரை. நீங்கள் எல்லாம் சும்மா இருக்கல. கொரோனா காலத்துல நம்ம வீட்டுல சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, நம்மளுடைய ஏழை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனும் அவர் வீட்டுல சமைச்சு, அவருடைய மனைவி சமைச்சு, அவங்க பொட்டலம் போட்டு கொடுத்தத நாம் அத்தனை பேரும் நன்றியோடு அதை பார்த்தோம். அதனாலதான் தமிழ்நாடு முழுவதும் சுமார் 1 கோடி பேருக்கு நம்மளால உணவு பொட்டலங்கள் கொடுக்க முடிந்தது. நம்மளிடத்துல எம்எல்ஏ இல்ல, நம்மளிடத்துல எம்பி இல்ல, நம்மளிடத்துல மேயர் இல்ல, நம்மளிடத்துல அமைச்சர் இல்ல. ஆனாலும் 1 கோடி பேருக்கு மேல நாம் உணவு பொட்டலம் கொடுத்தோம்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் செய்த அந்த தியாகம், சேவை மனப்பான்மையோட தான் நாம் இந்த சேவையை செஞ்சோம். அதோட நிறுத்தல. எனக்கு சாப்பாடு வேண்டாம், நாங்களே சமைச்சுக்கிறோம்னு கேட்டவங்களுக்கு மோடி கிட்டுன்ற அரிசி, பருப்பு, எண்ணெய், மளிகை பொருள் அத்தனை 40 லட்சம் குடும்பங்களுக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதரர்கள். நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடிஜி அவங்க சொன்னாங்க, எப்ப கொரோனா முடிவுக்கு வருதோ அப்ப வரலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் சேவை செய்யணும். அதை கேட்டு இன்னைக்கு வரலுமே நாம் அத்தனை பேருமே சானிடைசர் கொடுத்துட்டு இருக்கோம், முகக்கவசங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். என்னுடைய சகோதரிகள் சொந்த தையல் மிச்சம் வச்சு அவங்களே தச்சு ஏழை மக்களுக்கு முகக்கவசங்கள் கொடுத்ததை நம்ம கண்கூட பார்த்தோம். அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லும் விதமாகவும் கொரோனா முன்கள பணியாளர்கள், டாக்டர், நர்ஸ், காவல்துறையினர் அத்தனை பேரும் தங்களுடைய உயிரை பணயம் வச்சு கொரோனா காலத்துல பணி செஞ்சாங்க. அவர்களுக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் இந்த யாத்திரை திட்டமிடப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த யாத்திரையை பார்த்து பயப்படணும்? ஏன்னா அவர்கள் இந்து மக்களையும் தமிழ் மக்களையும் ஏமாற்றி, பாரதிய ஜனதா கட்சினா ஏதோ தமிழருக்கு எதிரி அப்படின்னு ஒரு தவறான எண்ணத்தை மக்கள் மத்தியில் விதைச்சிருந்தது. அதையெல்லாம் துடைத்தெறிந்தார்கள் தமிழக மக்கள், தமிழக இளைஞர்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு பேராதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதை தாங்கிக் கொள்ள முடியாம தான் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த யாத்திரைக்கு தடை போடுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்றாங்க, இன்னைக்கு விடியலை நோக்கி அவங்க இருந்தப்போ நம்ம எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்ட ஆட்சியில் இருந்தப்போ கரண்ட் இல்லை. பல நாள் நம்ம வீட்டுல கரண்ட் இல்லாம மொட்டை மாடியில படுத்து தூங்க வேண்டியதா இருந்தது. சரி, கரண்ட் இல்ல, மொட்டை மாடியில படுத்து தூங்கலாம்னா வீட்டை திறந்து வச்சு காத்து வரும்னா திமுக காரன் வந்து வீட்டுல இருக்கிறத தேடிட்டு போனோம். அது மட்டும் செய்யல, அதிகப்படியான நில அபகரிப்பு புகார்கள் யார் மேல வந்தது? திமுக காரங்க பேர்ல வந்தது. நம்ம இங்க இருந்து பழனிக்கு பாத யாத்திரை போக 1 வாரம் ஆகும். நம்மளுடைய வீட்டை பூட்டிட்டு பாத யாத்திரை போயிட்டு திரும்பி வந்தா அந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறது திமுக காரன் உட்கார்ந்து இருந்தான். அதே மாதிரி சில பேர் வெளிநாடுகளுக்கு போயிருந்தாங்க, திரும்பி வந்து பார்த்தா அந்த வீடுகள்ல திமுக காரங்க உட்கார்ந்து இருந்தாங்க. அதனாலதான் அன்றைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய அம்மா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்களுக்காக மட்டுமே ஒரு சிறப்பு பிரிவு உருவாக்கினாங்க. நில அபகரிப்பு சிறப்பு பிரிவு. அத்தனை கேஸ் தமிழ்நாடு முழுவதும் வந்தது. இன்றைக்கு அவங்க சொல்றாங்க, நாங்கள் வந்தா பாதுகாப்பாக இருக்கும் தமிழ்நாடு, நீங்கள் வந்தால் தமிழ்நாடு மீண்டும் குட்டிச்சவராகும். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை வீடுகளையும் நீங்கள் அபகரித்துக் கொள்வீர்கள். ஒரு குடிசை வீட்டை கூட நீங்க விட்டுக்க முடியாது, நீங்கள் அதை அபகரித்துக் கொள்வீர்கள். அதனாலதான் தமிழ்நாடு மக்கள் இன்றைக்கு மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். ஊழலுக்கு பேர் திமுகனாலே, திராவிட முன்னேற்ற கழகம்னாலே ஊழல் ஊழல் ஊழல், அத்தனையும் ஊழல். அவர்கள் தொட்டதெல்லாம் ஊழல், காத்துல ஊழல்.
இன்னைக்கு தினந்தோறும் டெல்லியில ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி யாரும் வாய் திறக்கல. டெல்லியில தினந்தோறும் கேஸ் நடந்துட்டு இருக்கு. 2G கேஸினுடைய மேல்முறையீட்டு, அதாவது அப்பீல் கேஸ் தினந்தோறும் நடக்குது. ஏன் அதை பத்தி இன்னைக்கு இங்க பேசல? அத்ராஸ்ல ஒரு சம்பவம், நடக்கக்கூடாத சம்பவம் தான். அதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டாங்க. அவர்களுக்கு நீதி கேட்டு கவர்னர் மாளிகை முற்றுகையிட்ட சகோதரி கனிமொழி அவர்கள் கூட இருந்த அரசியல் பாரம்பரியம் மிக்க முன்னாள் அமைச்சர் அவர்களுடைய மகள், அவர்களும் அமைச்சரா இருந்தாங்க, இப்போ எம்எல்ஏவா இருக்கிறாங்க. திமுக காலில் விழுந்து ஒரு எம்எல்ஏ கீழே உட்கார்ந்து காலில் விழுந்து கதறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர். அப்ப எங்க சாதாரண நம்மளுடைய தாய்மார்களுக்கு பாதுகாப்பு இருக்க போகிறது திமுக காரங்க வந்தா? அதனால சகோதரி கனிமொழி அவர்களே, முதலில் நீங்கள் உங்களுடைய சகோதரி ஆல்ரெடி அருணா அவர்களுக்கு, பூங்கோதை ஆல்ரெடி அருணா அவர்களுக்கு நியாயத்தை வாங்கி கொடுங்கள். திராவிட முன்னேற்ற கழக உங்களுடைய கட்சிக்காரங்களிலிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள். அப்பொழுதுதான் எங்களுடைய சகோதரிகளும் பாதுகாப்பாக இருக்க முடியும். நீங்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு அவர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு கண்டனத்தையாவது தெரிவிங்கள் என கேட்டுக்கொண்டு, வருகிற காலம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலம், வருகிற நாட்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாட்கள். ஆகையால் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய கருத்தை வழிபடுத்துவதற்காக வருகிற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் அதிகப்படியாக அங்கு உட்கார்ந்திருப்பார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கு ஆட்சியில இருக்கும் என சொல்லிக்கொண்டு, இந்த அருமையான நிகழ்ச்சியில உங்களிடத்துல சந்தித்ததும் உங்கள் அனைவரிடத்திலும் என்னுடைய கருத்துக்களை எடுத்து சொன்னதும் நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். வெற்றிவேல், 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 வெற்றி வெற்றி வெற்றிவேல், வீர வீர வீரவேல், வெற்றி வெற்றி வெற்றிவேல், வீர வீர வீரவேல், வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவருக்கு, சூரசம்ஹார மூர்த்திக்கு, வெற்றி வெற்றி வெற்றிவேல், வீர வீர வீரவேல், வெற்றி வெற்றி வெற்றிவேல், வெற்றி வெற்றி வெற்றிவேல், வீர வீர வீரவேல், வீர வீர வீரவேல், கந்தா கரமா முருகையா, காவி பட வருகையா, காவி பட வருகையா, முருகன் எங்கள் உயிரையா, முருகன் எங்கள் உயிரையா, வீரம் எங்கள் பெயரையா, வீரம் எங்கள் பெயரையா. பாரத் மாதா கி ஜெய். நன்றி உரை மாவட்டத்தில் பொதுச்செயலர் மோகன் சொல்லுவார். அதன் பிறகு நம்முடைய மாநில தலைவர் நம்முடைய யாத்திரை துவங்குவார். யாத்திரை துவங்கிய பிறகு ஒருவேளை அவர் கைது செய்யப்பட்டால் நாம் அத்தனை பேரும் காவல்துறை ஏற்பாடு செய்யப்பட்ட வாகனத்தில் வரணும். அத்தனை பேரும் மண்டபத்துக்கு வந்து தலைவரோடு இருக்கிறது மட்டுமல்ல, நாம் கட்டுப்பாடான கட்சி மட்டுமல்ல, வந்திருக்கிற எண்ணிக்கை எவ்வளவு என்பதை அதன் மூலமாகத்தான் அரசாங்கத்திற்கும் எதிர்கட்சிகளுக்கும் தெரியும். அதன் மூலமாக நாம் அத்தனை பேருடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு நன்றி அளிக்குவார். யாரும் நம்ம வண்டியில வரக்கூடாது. காவல்துறை ஏற்பாடு செய்த வண்டியில தான் வரணும். காவல்துறை கஷ்டப்பட்டு அரசாங்க வண்டியில ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இலவசமாக நாம போய் நம்ம பழகிக்கணும். இந்த மாபெரும் வெற்றிவேல் யாத்திரை நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கும் மாவட்ட தலைவர் திரு கே சிவசாமி அவர்களுக்கும், ஆற்றல் மிகு மாநில தலைவர் திரு எல் முருகன் அவர்களுக்கும், முன்னாள் மத்திய அமைச்சர் நமது பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் வருகை தந்துள்ள அனைத்து மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. பாரத் மாதா கி நாம் அத்தனை பேரும்
கைது செய்யப்பட்டால் கைதாக வேண்டும். நீங்கள் அத்தனை பேரும் அங்கே கற்பக மகாலுக்கு வர வேண்டும். மகாலில் அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வெண்ணெய்மலை கற்பக மகால் அனைவரும் அங்கு வந்துவிட வேண்டும். மாநில தலைவர் அவர்களுடன் அனைவரும் புகைப்படம் எடுத்துக் கொள்ளலாம். அவசியம் வந்துவிட வேண்டும். பாரத் மாதா கி பாரதிய ஜனதா கட்சி உங்கள் வாகனங்களை டிரைவரிடம் சொல்லி வெண்ணெய்மலை கற்பக மகால் கொண்டு வந்து விடுமாறு சொல்லிவிட்டு எல்லோரும் கண்டிப்பாக கைதாக வேண்டும் என்று கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். பாரத் மாதா கி பாரத் மாதா கி வருகிறார் வருகிறார் பாரத் மாதா கி பாரதிய ஜனதா கட்சி வெற்றிவேல் வீரவேல் ஓ பல ஓட்டுறா ஓட்டு இப்படி ஸ்ட்ரைட்டா போ ஸ்ட்ரைட்டா போ பாட்டு 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 வண்டி எத்தனை போறோம் வண்டி எத்தனை போறோம்